நடிகர் கவுண்டமணிக்கு எதிராக தனியார் கட்டுமான நிறுவனம் தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தனியார் கட்டுமான நிறுவனம் நடிகர் கவுண்டமணி மீதாக தொடரப்பட்ட அந்த வழக்கு என்பது தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையில் வணிக வளாகம் கட்ட கவுண்டமணியிடமிருந்து பெறப்பட்ட நிலத்தை அவரிடமே ஒப்படைக்கவும் ஆணை என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நடிகர் கவுண்டமணிக்கு எதிராக தனியார் கட்டுமான நிறுவனம் தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. தனியார் கட்டுமான நிறுவனத்தின் மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் ஜே.எஸ். பர்திவாலா, மனோஜ் மிஸ்ரா அமர்வு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சென்னையில் வணிக வளாகம் கட்ட கவுண்டமணி கொடுத்த 5 கிரவுண்ட் நிலத்தை மீண்டும் அவரிடமே ஒப்படைக்க வேண்டும் என்றும் ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 5 கிரவுண்ட் நிலத்தை கவுண்டமணியிடமே ஒப்படைக்க உத்தரவிட்ட உயர்நீதிமன்ற ஆணையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு என்பது தொடுக்கப்பட்டிருந்தது. நடிகர் கவுண்டமணிக்கு எதிராக தனியார் கட்டுமான நிறுவனம் தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. தனியார் கட்டுமான நிறுவனத்தின் மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் ஜே.எஸ். பர்திவாலா, மனோஜ் மிஸ்ரா அமர்வு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சென்னையில் வணிக வளாகம் கட்ட கவுண்டமணி கொடுத்த 5 கிரவுண்ட் நிலத்தை மீண்டும் அவரிடமே ஒப்படைக்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான உயர்நீதிமன்ற ஆணையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராமகிருஷ்ணன். விவரங்களை சொல்லலாம். அதாவது நடிகர் கவுண்டமணிக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. நீதிபதி ஜே.எஸ். பர்திவாலா மற்றும் மனோஜ் மிஸ்ரா அமர்வுதான் இந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் சென்னையில் வணிக வளாகம் கட்டுவதற்காக நடிகர் கவுண்டமணி கொடுத்த 5 கிரவுண்ட் நிலத்தை மீண்டும் அவரிடமே ஒப்படைக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. அதை எதிர்த்துதான் அந்த கட்டுமான நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தது. அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் கட்டுமான நிறுவனம் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதாவது 2008ஆம் ஆண்டு இந்த நிலம் என்பது கவுண்டமணி வாங்கிய நிலத்தை ஒரு தனியார் கட்டுமான நிறுவனத்திற்கு குறிப்பிட்ட காலத்திற்குள் அங்கு கட்டுமானம் செய்ய வேண்டும் என்பது ஒப்பந்தமாக இருந்தது. ஆனால் அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் கட்டுமான நிறுவனம் அந்த கட்டிடத்தை கட்டி முடிக்காத ஒரு சூழ்நிலை தான் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடினார் கவுண்டமணி. அந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றமானது அந்த 5 கிரவுண்ட் நிலத்தை கவுண்டமணியிடமே மீண்டும் ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தது. அந்த உத்தரவையும் தீர்ப்பை எதிர்த்துதான் உச்சநீதிமன்றத்தில் கட்டுமான நிறுவனம் மேல்முறையீடு செய்திருந்தது. அந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்புக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்தபடி அந்த 5 கிரவுண்ட் நிலத்தை கவுண்டமணியிடையே ஒப்படைக்க வேண்டிய கட்டாயம் அந்த கட்டுமான நிறுவனத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.